World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக எங்களுடைய மாநாட்டினுடைய அற்புதமான நோக்கம், எல்லா குருமார்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கணும் அப்படிங்கிறது தான் முதல் எண்ணம். ஸோ இப்போது வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வந்திருக்கக்கூடிய நபர்களில் வாங்கக்கூடிய நபர்களில் முதல்ல அழைக்கிறோம். எல்லாருமே முதல்ல வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கிட்டு அதன் பிறகு அவங்களுடைய சொற்பொழிவு இருக்கலாம். குருமார்களுடைய குருவுக்கு பிறகு அவங்களுடைய சொற்பொழிவு இருக்கும். ஸோ முதலாவதாக வாழ்நாள் சாதனையாளர் விருதுவதற்காக வருகை தர உள்ள திரு வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்படையில் மிக அற்புதமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஜோதிடம் சொல்லிட்டு வரக்கூடிய நபர். நானே நிறைய நேரம் அவர் ஆஃபீஸ் போயிருக்கேன். எப்பயுமே அவர் ஆஃபீஸில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு அதிகபட்சம் அவர் எடுக்கக்கூடிய டைமிங்கே 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். ஜாதகத்தை வச்ச உடனே படன்னு பலனை சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது தேவையான்னு மட்டும் கேட்பார். இல்லை சார் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே அமௌண்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அவருடைய ஆஃபீஸில் போயிட்டுருக்கு. சராசரி ஒரு நாளைக்கு 20 to 30 ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர். 30 ஆண்டு காலம். அப்போ கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலே அவர் ஜாதகம் பார்த்துருக்கக்கூடிய அற்புதமான அவர். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவப்படுத்துவதை கௌரவமாக எண்ணி அவை சபை முன்னர் அவரை கௌரவப்படுத்துகிறோம். ஐயாவர்களுக்கான ஏவி இப்பொழுது போடப்படுகிறது. அவர்களை சிறப்பு கௌரவம் செய்வதற்காக அனைத்து குருமார்களும் அவருக்கு ஆசீர்வாதம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி கொண்டாட்டத்தை வருடம் ஒரு முறை காணலாம். எங்களின் தர்மசாஸ்தாவில் கருத்தரங்கம் என்றால் கந்தசாமி ஐயா வருகையால் எப்போதும் கொண்டாட்டம்தான். படபடவென பட்டாசு பேச்சால், மத்தாப்பு போல் அழகான குணத்தால், வானவடிக்கை போல் மனதை கவர்வதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் ஐயா. தினமும் கணமும் எப்போதும் ஒவ்வொரு நிமிடமும் ஜோதிடம் மட்டுமே உயிர் மூச்சு என இடைவிடாது சுழலும் சூறாவளி, காந்த குரலால் கணீர் பேச்சால் ஜோதிட கருத்துக்களை எடுத்துரைக்கும் யதார்த்த விதத்தில் மாதாந்திர கருத்தரங்கம் களைகட்டி ஜொலிக்கும் என்பதில் ஐயமில்லை ஐயா. ஜோதிடத்துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் உயர் திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அன்பு அண்ணன் உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உயர் திரு வெப்படை கந்தசாமி ஐயா அவர்கள் வாழ்த்துறை மட்டும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே ஜோதிடத்துறையில் பல ஞானிகளும் வித்வான்களும் பல மகான்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே அமைந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜோதிட முன்னோடி வித்வான் அவர்களுக்கும் வணக்கம். இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட பெருமக்களும் அனைத்துவருக்கும் நன்றி. தர்மம் என்பது பார்த்தீங்கன்னா
ஜோதிடத்தில் மகாபாரதத்தில் தர்மருக்கு இணையான ஒரு யாருமே அந்த மகாபாரதத்தில் சொல்லலை, ராமாயணத்தை சொல்லலை. அந்த மாதிரி நம்மளுடைய பள்ளிப்பாளையத்தில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் தலைமை என்பது இந்த பள்ளிப்பாளையம் ஜோதிட ஞான பூமிக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நான் ஜோதிடத்தில் 1987 பஞ்சாங்கம் வாங்கினதுல இருந்து 5 நாள் ஜோதிட ஆண்டு விழா என்பது நான் பார்த்ததில்லை, போனதில்லை. ஐயா ஒருத்தர் சொன்னார் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை நடந்திருந்ததுன்னு. அப்போ எனக்கு வயசு கம்மியாக இருந்திருக்கலாம் அல்லது இவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறையா ஆண்டு விழா சென்றிருக்கிறேன், நிறையா கருத்தரங்குகள் பார்த்துருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட வித்வான் அனைவர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் இந்த 5 நாள் ஆண்டு விழா என்பது மிக மிக சிறப்பு என்று சொல்லலாம். இந்த மணிகண்டராஜ் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பஞ்சபோதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அனைத்தையும் ஒரு கூட்டாக வைத்து 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் 9 நவகிரகங்களையும் ஒன்றாக கூட்டி 108 பாதங்களையும் கூட்டி ஒரு குழுவாக அமைத்து இந்த ஜோதிட துறையில் பல வகையான சாதனைகளை புரிந்து இந்த கூட்டு குழு என்பது அதாவது சிறியவர் பெரியவர் என்று பாராமல் ஜோதிடம் தெரிந்தவர் தெரியாதவர் இருப்பவர் அனைவரும் ஒன்றாக கூட்டி ஒரு குழுவாக அமைத்து அனைத்து பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்து ஆல்ரெடி ஒரு அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த மணிகண்டராஜ் அவர்களிடம் நான் ஜோதிடத்தை வந்ததிலிருந்து 8 ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டுள்ளோம். இந்த 8 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டு விழாவும் 1வது ஆண்டு விழா இருந்து 5ஆம் ஆண்டு விழாவில் இருந்து நான் அவருடன் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து நான் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்மளுடைய ஒரு குழுவாக இருந்து ஒரு சமமாக பகிர்ந்து ஒரு நல்ல வாய்ப்பினை அவரை கொடுத்து அவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து இந்த கூட்டு குடும்பங்கள் என்பதை சிந்தாமல் சிதறாமல் வைத்து இந்த 5 நாள் ஆண்டு விழா என்பது ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆல்ரெடி அப்படிப்பட்ட இந்த பள்ளிப்பாளையத்தில் 5 ஆண்டுகள் ஆண்டு விழா என்பது நடக்கும் ஒரு பட்சத்தில் இதை நாம் என்ன சொல்வது என்றால், ஆல்ரெடி நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து விடுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, அதாவது அந்த தெருக்கூத்தில் ஒரு விழா நடக்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இணையமாக கொடுத்தால் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத அல்லது ராமாயணமோ மற்ற எல்லா ஒரு விழாவில் இங்கே திருச்செங்கோட்டில் உள்ள நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அவருடைய மலை மேலில் உயர்ந்து அமர்ந்திருக்கும் செங்கோட்ட வேலவர் அவருடைய கோபுரம் எப்படி இருப்பதோ அந்த அளவுக்கு அவருடைய ஜோதிட துறை என்பது இன்னும் பல ஆண்டு காலாக பல ஜோதிட முறைகளை அனைவருக்கும் நல்ல முறையில் ஒரு கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த ஆசிரியராகவும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நமக்கு அவருடைய ஈன்றெடுத்த பெற்றோர்கள் அனைவரையும் அவரும் அவரை சார்ந்த மனைவி மக்கள் அனைவருக்கும்
அவருடைய கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு குழுவாக அமைந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பினை கொடுத்து எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்பினை கொடுத்து நல்ல முறையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோபுரம் வளர்கிறது, எப்படி வளர்கிறதோ அவருடைய குடும்பம் வளர வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.